தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் அவருக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறது. சமூக நீதிக்காகவும் பெண் உரிமைக்காகவும் இன உரிமைக்காகவும் ஈழ விடுதலைக்காகவும் எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய கனவு நனவாக தமிழ் சமூகம் அவருடைய பிறந்த நாளில் உறுதியேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்று காவிரி நீர் உரிமைக்காக தமிழ் மக்கள் போராடும் அவலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கர்நாடகாவில் தமிழரின் உடைமைகள் குறிவைத்து தாக்கப்படும் நிலை, 25,000 கோடிக்கு மேலான சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டுள்ளன. மிகுந்த அச்சுறுத்தலோடு அங்கு வாழும் இக்கட்டு ஏற்பட்டிருக்கிறது. இதனால்தான் தந்தை பெரியார் தமிழா இன உணர்வு கொள் என்று சொன்னார். இங்கே இன உணர்வு முனைமழுங்கி விட்டதோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமைதி நிலவுகிறது. அதே வேளையில் நேற்று நடந்த முழு அடைப்பு போராட்டம், விடுதலை சிறுத்தைகள் நடத்திய ரயில் மறியல் போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக நடந்தேறியிருக்கிறது. சிறு வன்முறைக்கும் இடமில்லை. இதிலிருந்து தமிழ் சமூகம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறது, பக்குவம் அடைந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக எல்லாவற்றையும் அணுகுகிற ஆற்றலை பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழலில் நேற்று நடந்த முழுஅடைப்பு போராட்டத்தில் அல்லது ரயில் மறியல் போராட்டத்தில் அனைத்து கட்சியினரும் பங்கேற்றார்கள். பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்கினார்கள், ஆளுங்கட்சியை தவிர. இந்த போராட்டம் வெற்றி பெற ஒத்துழைப்பு நல்கிய பொதுமக்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியும் தமிழக முதல்வர் அவர்கள் தயக்கம் காட்டுவது ஏனென்று விளங்கவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு மாறாக அனைத்து கட்சியினரையும் தம் கட்சியில் இணைக்கிற இணைப்பு விழாவை நடத்துகிற ஒரு நிலையை நாம் பார்த்து அதிர்ச்சி அடைய வேண்டியிருக்கிறது. காவிரியில் நீர் வரவில்லை, விவசாயம் பொய்த்து கிடக்கிறது, குடிநீருக்கு அலையும் அவலம், அண்டை மாநில அரசுகளுடன் தமிழக அரசுக்கு கடும் நெருக்கடி. ஒருபுறம் கேரள அரசு சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுகிறது, இன்னொரு புறம் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே அணையை உயர்த்துகிறது, இன்னொரு புறம் கர்நாடக அரசு நமக்கு முறைப்படி வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்க முடியாது என்று அடம்பிடிக்கிறது. இப்படி அண்டை மாநில அரசுகளுடன் தமிழக அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி என்பது ஒரு காலத்தின் சவாலாக மாறியிருக்கிறது. இன்னும் 15 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு வறண்ட பாலைவனமாகிவிடுமோ, விவசாயம் முற்றிலும் அழிந்து விடுமோ, குடிநீருக்கு நாம் அலையும் அவலம் ஏற்படுமோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து குரல் எழுப்ப வேண்டாமா என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. எனவே இந்த சூழலிலாவது தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி பிரதிநிதிகள், அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்றை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும். பிரதமரை சந்தித்து முறையிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது.